வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். உலகளாவிய காலநிலை இலக்குகளுடன் அதன் உற்பத்தி லட்சியங்களை இணைக்க தமிழ்நாடு அரசு சிங்கப்பூர் அரசாங்கத்துடன் இணைந்து புதன்கிழமை திருவள்ளூரில் மாநிலத்தின் முதல் நிகரபூஜ்ஜிய தொழில்துறை பூங்காவை உருவாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது. இந்த முயற்சி தமிழ்நாட்டின் நிலையான தொழில்துறை மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பை நோக்கிய பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாகும். நிகரபூஜ்ஜிய தொழில்துறை பூங்கா என்பது பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு உற்பத்தி வளாகமாகும். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் சிங்கப்பூர் தூதர் எட்கர் பாங் ஆகியோரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிதாக வெளியிடப்பட்ட ஜிப் கட்டமைப்பு எதிர்கால தொழில்துறை மையங்களின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டில் நிலைத்தன்மை கொள்கைகளை ஒருங்கிணைக்கிறது. இது குறைந்த கார்பன் உற்பத்தி சூழல்களை உருவாக்குவதற்கான அடித்தள வழிகாட்டியாக செயல்படுகிறது. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் சிங்கப்பூரின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு தொழில்துறை மதிப்புச் சங்கிலி முழுவதும் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான அரசாங்கங்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஒரு வரைபடத்தை வழங்குகிறது. வளரும் நாடுகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இது தமிழ்நாட்டின் தேவைகள் மற்றும் தொழில்துறை நிலைத்தன்மையை அடைவதில் உள்ள சவால்களில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் ஒருங்கிணைப்பு, திறமையான வள பயன்பாட்டிற்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான கழிவு மேலாண்மை அமைப்புகள் போன்ற உத்திகளை வழங்குவதன் மூலம் ஜிப் கட்டமைப்பு இலகுரக தொழில்கள் மற்றும் உற்பத்தி துறைகளை இலக்காக கொண்டுள்ளது. இருப்பினும் பெட்ரோகெமிக்கல்கள், உலோகங்கள் மற்றும் கனிமங்கள் போன்ற கனரக தொழில்களின் சிக்கலான டிகார்பனைசேஷன் தேவைகளை இது இன்னும் முழுமையாக நிவர்த்தி செய்யவில்லை. அவை உலகின் மிகப்பெரிய உமிழ்ப்பான்களில் ஒன்றாகும். எதிர்காலத்தில் இந்த கனரகமிழ்வு துறைகளைச் சேர்க்க கட்டமைப்பின் நோக்கத்தை விரிவுபடுத்தும் திட்டங்கள் உள்ளன. தற்போதைய பதிப்பு சிங்கப்பூர் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு பல்கலைக்கழகத்தால் தொழில்நுட்ப ரீதியாக என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் வாழக்கூடிய நகரங்களுக்கான மையம் மற்றும் பிற தேசிய நிறுவனங்களின் உள்ளீடுகளுடன் உருவாக்கப்பட்டது. ஆசியா முழுவதும் பணிபுரியும் சிங்கப்பூர் நிறுவனங்களின் வழக்கு ஆய்வுகள் மற்றும் செயல்பாட்டு நுண்ணறிவுகளிலிருந்தும் இந்த கட்டமைப்பு பெறப்படுகிறது. சிப்கோட் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கே செந்தில் ராஜ் கூறுகையில், உமிழ்வு கணக்கியல், உள்கட்டமைப்பு திட்டமிடல் மற்றும் நிதியளித்தல் உள்ளிட்ட பூங்காவின் வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் இந்த வரைபடம் வழிநடத்தும். அமைச்சர் T.R.P. ராஜா சமூக ஊடக பதிவில், இந்த முயற்சி 2030ஆம் ஆண்டுக்குள் தொழிற்சாலைகள் உமிழ்வை 50% குறைத்து 2050ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜியத்தை அடைய உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், இது தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை பாரிஸ் ஒப்பந்த காலநிலை இலக்குகளுடன் சீரமைக்கிறது என்றும் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.